அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம 3வது நாமயோகமான ஆயுஷ்மான் நாமயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவர்கள் என்ன விதமான நன்மைகள் அடைவார்கள், எப்படி தொழில்கள் செய்வார்கள், எந்த தெய்வங்கள் வழிபட வேண்டும், என்ன மாதிரி நோய்கள் அவர்கள் இருக்கும் அப்படின்ற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆயுஷ்மான் நாமயோகம் அப்படின்ற இது ஒரு சுப நாம யோகம். இந்த பேர்லேயே பாருங்கள், யோகத்திலேயே ஆயுஷ்மான் இருக்குது. பொதுவாகவே நம்ம பெரியவர்கள்லாம் வாழ்த்து பெறுறோம், பெரியவங்ககிட்ட நம்ம வாழ்த்து பெற்றோம், வாழ்த்துச்சே கூட என்ன சொல்லுவாங்க, ஆயுஷ்மான் பவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆயுஷ்மான் பவ அப்படின்றப்ப நீடோடி பல்லாண்டு வாழ்க அப்படின்றது அதனோட அர்த்தம். நோய் நொடியெலாம் நீண்ட ஆயுளோட வாழன்றது இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி வாழ்த்துச்சே அந்த இது இருக்க அத்தகைய பெருமைக்குரியவர்கள் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் இயற்கையிலே உண்மையை நல்லவர்கள் தான். தயாள குணம் உள்ளவர்கள், தான தர்மங்கள்லாம் நிறையவே செய்வாங்கன்னு சொல்லலாம். இறக்க குணம் நிறையவே இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுவார்கள். பெரியவங்களை எல்லாம் நல்லா மதிப்பாங்க. மகான்கள் ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க படிப்பு இதெல்லாம் நல்ல படிப்பாளிகள், நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க. குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துவாங்க. இவர்கள் என்றைக்குமே வெற்றி பெறுபவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமை இந்த ஆயுஷ்மான் நாமகத்தில் பிறந்தவர்கிட்ட இருக்குது சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும். தான தர்மங்கள்லாம் நிறையவே இவர்கள் செய்வார்கள். எல்லாரையும் போற்றி புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். புகழக்கூடியவர்கள் இந்த ஆயுஷ்மான் நாமகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா அரசு துறையிலேருந்து ஐடி துறை வரைக்கும் எல்லாத்துலேயுமே இவங்க கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லலாம். அரசியல் அரசாங்கத்தில் இருக்கலாம், அரசு துறையில் பெரிய பதவிகளில் இருப்பாங்க. அதேமாதிரி ஐடி செக்டார்ஸ்லேயும் இருப்பாங்க. ஜோதிடர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதேமாரி இவங்க கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி இதில் கூட இவங்க நிறைய பேர் அதில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவர்களுக்கு வருமானம் பார்த்தா 2 விதத்தில் வருமானங்கள் ஈட்டுக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாம் ஒரு வேலையில் 2 பேர் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்கல்ல, வேலை செய்கிற மீதி இருக்கிற டைமில் பார்ட் டைம் ஜாப் அதுமாதிரி செய்கிற இன்கம் இது பண்ணுறாங்க, சைடு இன்கம். அதுமாதிரி இவங்களுக்கு எப்போயுமே 2 விதத்தில் இன்கம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அத்தகைய திறம் படைத்தவர்கள் இந்த ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் பிறமொழி நிறைய அதர் லாங்குவேஜஸ் நிறைய தெரிஞ்சவங்க இவங்க இதில் இருப்பாங்க. இந்த இதில் நாமயோகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் ஒரு பிரச்சனைகள் வரும் பார்த்தா இவர்கள் நண்பர்களால் இவர்களுக்கு தான் பிரச்சனைகள் வரும். இவர்கள் நண்பர்கள் தான் இவர்களுக்கு பிரச்சனைகள் வரையும் வந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அதுதான். மற்றபடி இவர்கள் எல்லாமே நல்லாவே இருப்பாங்க. ஆயுளுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அதுவும் இல்லை, பொதுவாகவே இந்த ஆயுஷ்மான் நாமயோகம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நாமயோகத்தில் அன்றைக்கி இந்த நாமயோக நாளில் நம்ம சாப்பாட்டில் உணவு சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரண்டையை நம்ம சேர்த்துக்கணும். அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிறதுனால பித்ருக்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். ஸோ அந்த பித்ருக்கள் நன்மை அதிகமாக கிடைக்குது, அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு இந்த ஆயுஷ்மான் நாமத்துக்கு கேட்கவே நான் அந்த நாமத்தில் அந்த இதில் இருக்கிறதுல இவர்களுக்கு அந்த முன்னோர்களோட இது என்றைக்குமே இருக்குன்றது எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் இந்த ஆயுஷ்மான் நாமத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இந்த ஆயுஷ்மான் நாமத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணமெல்லாம் நிறைய பேர் சரியாக கொடுக்கறதில்ல. அதனால் பல வினைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா. அவர்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஆயுஷ்மான் நாமயோக நாளில் யமதர்மராஜாவுக்கு இந்த பிரண்டையை தொகையல் சாதமாக பண்ணி அதை படைத்து அதை அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் அந்த பித்ரு தோஷன்றது நிவர்த்தி ஆகுன்றது இது ஒரு புதிய விஷயம் இந்த இதில் இருக்குது. அது ஒரு தன்மை இந்த ஆயுஷ்மான் நாமத்துக்கு இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த இதுக்கு பிரண்டை சொல்கிறோம் அப்படின்னா, பிரண்டைக்கு பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சயம் அப்படின்னு பொதுவாகவே இந்த திதி தர்ப்பணம் நம்ம பொதுவாக கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா பிரண்டையை சேர்த்து தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி உணவில் அந்த பிரண்டையை அவங்க சேர்த்துப்பாங்க. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த பிரண்டையை நம்ம சேர்த்துக்கிறதுனால அவங்க பித்ருக்களுக்கு நன்மைகள், ஏன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறதே பித்ருக்கள் ஆசீர்வாதம் பெறத்துக்கு அவர்களுடைய இதுக்கு படைக்கிறத நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த நன்மைகள் நமக்கும் கிடைக்க, அவர்களும் ஒரு ஆசீர்வாதம் மேலும் கிடைக்க தான் அந்த திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்குற நாளைக்கு திவசத்தில் பிரண்டையை நம்ம சேர்க்குறோம். சரிங்களா. அதேமாதிரி அந்த பிரண்டையில் இன்னொரு என்ன மிருத்யுஞ்சயேஸ்வரர் அப்படின்ற இவர் அந்த இதுக்கு பிரண்டையோட இதில் இருக்கிறதுனால மிருத்யுஞ்சயம் அப்படின்றப்ப மரண பயம் போக்குறது தான். எல்லாம் நிறைய பேர் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா. அது மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சய ஜபம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஸோ அது மரண பயம் போக்குறது தான் அந்த இது பண்ணுறது. ஸோ பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிச்சிட உத்திரட்டாதி நட்சத்திரம் நினைக்கிறேன்
அது எனக்கு இப்போ சட்டு ஞாபகம் இல்லை. அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் இது யமதர்மராஜாவோட இது இருக்கிறதுனால அவர்கள் வந்து ஆயுள் வந்து துணிஞ்சு எந்த ஒரு வேலையும் வந்து துணிஞ்சு செய்பவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையும் நினைக்கிறேன் சதி நட்சத்திரமானதில் அந்த இதில் பிறந்தவர்கள் அந்த ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அத்தகைய சிறப்பு வந்து இந்த பிரண்டைக்கும் இருக்குது. மிருத்யுஞ்சயேஸ்வரர் அதில் இருக்கிறதுனால வந்து சாதிக்க துணிஞ்சு எந்த இதுவும் இறங்கும் அந்த திறமை வந்து இருக்கிறதுனால மரண பயம் என்பது இல்லாத இருக்கிறதுக்கு இந்த இது ஒரு சிறப்பு. சரிங்களா? இவர்கள் அதே வாழ்க்கையில் வந்து இந்த பிரண்டை சேர்க்கறது மேலும் ஒரு நன்மையை பயக்கும்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த யோகத்துக்காக யோகி யார் அவயோகி யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த யோகியாக வர இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்துக்கு யோகியாக வந்து யார் வருவாங்க பார்த்தோன்னா மக நட்சத்திரம் கேது பகவான் வருவார். இந்த கேது பகவான் அதிதேவதை நம்ம பார்த்தா சோமன் அப்படின்ட்டு சந்திர பகவான் வருவார் அதிதேவதை. சரிங்களா? அதுபோல் அவயோகி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அவயோகி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான். ராகுவோட சதய நட்சத்திரம் வந்து இந்த இதுக்கு வந்து அவயோகியாக வரும். அப்போது இந்த ராகு பகவான் வந்து துர்கா தேவியை வணங்குறது இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். மேலும் காவல் தெய்வங்களை வணங்குறது இவங்களுக்கு மேலும் சிறப்பு இதில் கிடைக்கும். அதேமாதிரி இந்த யோகியான கேது பகவான் இருக்கிறதுனால கேதுவோட திசை வரும்போது இவர்களுக்கு நன்மைகளே அதிகமாக நடக்கும். இவங்களுக்கு கேது தசை நடக்குச்சு இவர்களுக்கு வாழ்க்கை உயரிய நிலைகள் அடைவார்கள். அது மட்டும் இல்லாத இந்த கேது பகவான் நம்ம சொன்ன மக நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் வரும். ஸோ சிம்ம ராசியில் அந்த ராசியில் இருக்க கிரகம் அந்த சிம்ம ராசியில் அந்த மக நட்சத்திரத்தில் இருக்க ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலும் அதே போல் வந்து இந்த கேது பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அந்த தசாநாதன் நட்சத்திரம் தசா நடத்தும் போதும் இவருக்கு வந்து அதிகபடியான நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத மற்ற எந்த கிரகங்கள் ஏதாவது அந்த கிரகங்கள் இந்த மக நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா இவர்களுக்கு அந்த தசாநாதலையும் வந்து இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த அவயோகியாக சொல்கிறது வந்து பார்த்தா இந்த ராகு பகவான் வர இந்த ராகு பகவான் வரைச்சே வந்து அது ராகு திசை ஒரு 18 வருஷம். பொதுவாகவே ராகுனாலே எல்லா பிரம்மாண்டம் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அந்த 18 வருஷங்கள் வந்து இந்த யோகா தசையாக மாறாது. அது எப்படி அவயோகியாக இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் வந்து நின்ற நட்சத்திர சாரம் வந்து இது கேதுவின் சாரத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த தசா வந்து இவர்களுக்கு அப்படியே மாற்றி அதிக சுப பலன்களே தரும். அத்தகைய சிறப்பு. அது மட்டும் இல்லை அந்த ராகுபவன் திதி சூன்யத்துலேயோ அதுக்கு அல்லது அந்த உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறது 6, 8, 12 அது மாதிரி இதில் காலகட்டத்தில் இருந்தாலும் அவர் ராகு வந்து வாங்கின நட்சத்திர சாரம் வந்து இந்த கேதுவோட சாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ராகு தசைக்கு கவலையே பட வேண்டியதில்லை. இவர்கள் வந்து அந்த தசா வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அந்த தசா காலங்களில் சந்திப்பாங்கன்னு எந்தவித ஐயமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வந்து இந்த நாமயோகத்துக்கு இருக்குதுன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அது சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர்கள் வந்து என்றைக்குமே வந்து வெற்றி பெறுபவர்கள் தான். இவர்களுக்கு வந்து நம்ம நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இவர்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து இதில் வந்துட்டு இது மிக முக்கியமான ஃபஸ்ட்டு யோகிக்கான சொல்லிடலாம். யோகிக்கான கோயில் எது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கும்பகோணத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்து யோகி கேது பகவான். அவயோகிக்கு பார்த்தோம் அப்படின்னா சேஷாங்கூர் பாண்டிச்சேரியில் பக்கத்தில் சேஷாங்கூர்ன்ற ராகு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இவங்க சென்று வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு என்றைக்கும் வந்து வெற்றிகள் தான். சரிங்களா? அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாமயோகத்தை பிறந்தவங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வராகமூர்த்திக்கு வந்து இவங்க வந்து உளுந்து வடமாலை சாத்தி அதை தானம் பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றி பெறுபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் என்றைக்குமே வந்து சாதிக்க பிறந்தவர்கள் தான். அதனால் எந்த வித இதுவும் யோகத்துலேயே வந்து ஆயுஷ்மான் இருக்குது. ஸோ நீண்ட ஆயுள் எப்படியும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த மரண பயம்ன்றதை போக தான் அந்த பிரண்டை நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா வயசு ஏற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். எப்படினாலும் மரணம் ஒரு நாள் நம்ம தழுவுதான் போது அதில் இருக்குது. பட் அந்த பயம் அது வரைக்கும் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இவர்களுக்கு வந்து மரணம் படி ஏற்படும் அப்படின்னா கூட திடீர் மரணமாக தான் ஏற்படும். அதனால் வந்து இவர்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இவர்கள் வாழ்க்கையில் என்னைக்கு வெற்றி பெறுபவர்கள் தான். வராகமூர்த்தியை வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு காயத்ரி மந்திரம் வராகமூர்த்திக்கான மந்திரத்தை சொல்லி வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். புகழுக்குரியவர்கள் தான் இந்த ஆயுஷ்மான் நாமத்தை பெறுவார்கள். நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த தலைப்பு இதோட முடியுது. அடுத்த பதில் வேறொரு தலைப்பு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.